ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஃபைனான்ஷியல் மேட்ரை பற்றி தான். எவ்வளோ நம்ம எல்லோரும் செலவழிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் புரிதல் தான். ஸோ த ஃபார்முலா சிம்பிள் தான். எவ்வளோ இன்கம் வருது சம்பாதிக்கிறோம், மைனஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆர் சேமிக்கிறோம், அது போக மிச்சம் உள்ளது தான் நம்ம செலவுக்கு இருக்கணும். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். வழக்கமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம் மைனஸ் எவ்வளோ செலவழிக்கிறோமோ அதுக்கப்புறம் மிஞ்ச இருக்கிறத நம்ம சேமிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மனநிலையை சின்னதாக மாற்ற ஆரம்பித்தாலே நமக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்ல உறக்கம் வரும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுற டைம் கிடைக்கும், நம்மளே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்க முடியும். ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சின்ன ஒரு பாயிண்ட்டு, கண்ணுபடுவோம் நம்ம பகட்டாக வாழ்ந்தால் கண்ணுபட்டுரும் அப்படின்றத நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போது அதானிக்கும் அம்பானிக்கும் தான் அதிகமாக கண்ணுப்படணும். ஸோ அது உண்மை இல்லை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பகட்டாக நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ரா செலவு தான், தேவையில்லாத செலவு தான். அந்த தேவையில்லாத செலவு செய்கிறனால நம்மளை கீழே இறங்கிடும். நம்ம அந்த செலவுனால நம்ம ஃபைனான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டி ஆகிறனால தான் நமக்கு நிலைமை தடுமாறுது. அதைத்தான் கண்ணுப்பட்டுறதுன்னு சொல்லி நம்ம எல்லோரும் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த சின்ன டிப்ஸோடு உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. பை பை ரோக் அண்ட் ஜோஸ் ஃபேமிலி.